புரோட்டீனை பத்தி ஒரு பயங்கர ஹைப் ஏத்தி வச்சுறாங்க. புரோட்டீன் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எதுவானாலும் புரோட்டீன் இருக்கணும். புரோட்டீன் இல்ல அப்படின்னா நமக்கு உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். புரோட்டீன் இல்லைன்னா எல்லா நோயும் வந்துரும் அப்படின்னு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அண்மை காலமாக நிறைய மார்க்கெட்டிங்லையும் விளம்பரங்களையும் என்ன பார்த்தீங்கன்னா, புரோட்டீனை பற்றி ஒரு பயங்கர ஹைப் ஏற்றி வச்சுறாங்க. புரோட்டீன் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். எதுவானாலும் புரோட்டீன் இருக்கணும். புரோட்டீன் இல்லை அப்படின்னா நமக்கு உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டம். புரோட்டீன் இல்லைன்னா எல்லா நோயும் வந்துடும் அப்படின்னு. புரோட்டீன் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த காரணங்களால சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரக தாபிதம் போன்ற விஷயங்கள்லாம் வருது. ஸோ அந்த நேரங்களில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில உணவு முறைகள், மருந்துகள், நிறைய பேருக்கு யூரின்ல புரோட்டீன் ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, புரோட்டீன் முக்கியம்னு சொல்றாங்க, நமக்கு யூரின்ல புரோட்டீன் ஜாஸ்தியாக போகுதே அப்படின்னு இவங்க புரோட்டீன் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது, இல்லை புரோட்டீனே எடுத்துக்கிறது. கிட்னி ஃபெயிலியராக இருக்கும், இருந்தாலும் புரோட்டீன் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சிறுநீரக செயலிழப்பு, இந்த மாதிரி என் ஸ்டேஜ் கூட கொண்டு போய் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இந்த புரோட்டீன் பார் ஒரு மித் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, புரோட்டீன் பார் சாப்பிட்டா நமக்கு புரோட்டீன் கிடைச்சிரும் அப்படின்னு. ஆனால் அது எந்த சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு பயனாக இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம அலசி ஆராயிறது வந்து கிடையவே கிடையாது. ஒரு புரோட்டீன் பார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஒரு 2 கிராம் 3 கிராம் தான் உங்களுக்கு புரோட்டீன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பெருசா வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நல்லா ஒரு 15 கிராம் கொடுக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இருக்கக்கூடிய மக்களிடையே புரோட்டீனை பற்றி யூஸ்வலாக என்ன சந்தேகங்கள் இருக்குன்னு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதற்கு தெளிவு கிடைக்கும் வகையில் தான் இந்த பதிவு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீனை பற்றி எடுத்த உடனே புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி டேமேஜ் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறாங்க. ஸோ அவங்களோட டயட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கு. ஸோ அதனால இவங்க ப்ரோட்டீன் ஒரு 3 முட்டை சாப்பிட்றாங்க, சிக்கன் சாப்பிட்றாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுமானா கிடையாது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் இதில் பார்த்தாலும் யாருக்கும் அப்படி சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டதில்லை. அதே மாதிரி ஆராய்ச்சி தரவுகளும் அந்த மாதிரி எதுவும் சொல்லப்படலை. ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே சிறுநீரக பாதிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம புரோட்டீன் சார்ந்த உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிக அளவில் எடுத்தாலும் சரி, இல்லை ட்ரேஸா கொஞ்சமா இவ்வளோண்டு தான் சாப்பிட்டாலும் சரி, நமக்கு அது இன்னும் நம்ம நோய் நிலையை வந்து அதிகமாகும். ஆனால் ஒரு பொழுதும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர் புரோட்டீன் டயட்ல இருந்தாங்கன்னா ஒருபோதும் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படாது. அது தவறான ஒரு மித். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம் அப்படிங்கிறப்ப இந்த விலங்கினங்கள்ல இருந்து வர்றதை விட பிளான்ஸ்ல இருந்து வர்றது வந்து கொஞ்சம் குறைவானது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரபணு வந்து நம்ம சார்ந்தவங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சைவமா வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரோட்டீன் வேணுங்கிறப்ப அவங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க மரபணுவே இந்த உணவுல இருந்து இந்த புரோட்டீன் எடுத்தாலே அவங்க மசில்க்கும் இல்லை அவங்க உடலோட பில்டிங் பிளாக்ஸ்க்கும் சீராக வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து அனிமல்ஸ்ல இருந்து விலங்கினத்துல இருந்து கிடைக்கக்கூடிய புரதம் தான் உயர்ந்தது. இப்போ வந்து நம்ம இது பிளான்ட்ஸ்ல இருந்து நமக்கு பருப்புல இருந்தோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ்ல இருந்தோ, இல்லை வந்து நமக்கு நம்ம இதுல இருந்தெல்லாம் சீட்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த புரதம் வந்து இழிவானது கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டுமே நம்ம யாரு நம்ம எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து தான் வித்தியாசப்படும். அடுத்து புரோட்டீன் நம்ம சாப்பிட்டா உடனே வந்து அதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா உடனே நம்ம புரோட்டீன் சாப்பிட்றணும், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க அதை ட்ரிங்கா சாப்பிட்டாலும் சரி, உணவா சாப்பிட்டாலும் ஆக்சுவலா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றப்ப என்ன அப்படின்னா நிறைய கேலரிஸ் பேர்ன் வந்து பண்ணுவோம். ஸோ நம்ம தசைகள்ல அதோட செயல்திறன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அதுக்காக நம்ம புரோட்டீன் எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு விண்டோ பீரியட்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி நம்ம டைம் எடுத்துக்கலாம். என்ன நான் பண்ணிட்டு வந்தேன் உடனே நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு
கண்டிப்பாக அவசியம் வந்து கிடையவே கிடையாது. அடுத்து நிறைய நம்ம புரோட்டீன் சாப்பிட்டா நிறைய மசில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து இருக்கு. இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இப்போ ஒரு புரோட்டீன் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மேஜரா 3 கேட்டகரிஸ். ஒன்று வந்து என்ன, மாவுச்சத்து, இன்னொன்று புரதச்சத்து, இன்னொன்று வந்து கொழுப்பு சத்து. இதுல புரோட்டீன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ உடம்பு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதையும் மீறி இப்போ நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா சராசரியாக ஒரு இன்னைக்கு சொல்லக்கூடிய கூற்று என்னன்னா, ஒரு கிலோ வெயிட்டுக்கு 0.8 கிராம்ல இருந்து 1.2 கிராம் புரதம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனா இது யாருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஆக்டிவிட்டியா இருக்காங்க பாத்தீங்களா, உடல் பயிற்சி எடுக்கிறவங்க, ஒரு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, நிறைய உடல் உழைப்பு போடுறவங்க, அவங்களுக்கு தான் அந்த தசைகளுக்கு மேலும் வலு சேர்க்க, அதை ஒரு நல்ல கட்டுமானத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு இந்த 1.2 கிராம் புரோட்டீன் தேவைப்படுது. நான் காலையில எந்திரிக்கிறேன், ஏதோ அங்க கொஞ்சம் வேலை செய்யறேன், திருப்பி சிஸ்டம் முன்னாடி உட்காடுறேன், திருப்பி சாப்பிடுறேன், திருப்பி படுத்துடுறேன் அப்படின்னு பெருசா ஆக்டிவிட்டி இல்லாதவர்கள் இந்த அளவுக்கு புரோட்டீன் எடுத்தாங்க அப்படின்னா, புரோட்டீனும் என்ன ஆகும்னா உபயோகத்தை மீறி அதிகமாக இருக்கக்கூடியது கொழுப்பா தான் வந்து சேமித்து வைக்குமே தவிர வேற மாதிரி வந்து சேமித்து வைக்காது. ஸோ அதனால அதை நம்ம கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து புரோட்டீன் சப்ளிமெண்ட் முக்கியமா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ்ங்கிறது முக்கியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தான் ஆகணும்னு. அப்படி புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் அது எந்த சோர்ஸ்ல இருந்து இருக்கு, அது 100% பியூரிஃபைடா அப்படின்னு பார்க்கணும். நார்மலா நீங்க முட்டை, சிக்கன் இந்த மாதிரி எடுக்கும் பொழுதே, நட்ஸ் எடுக்கும் பொழுதே நமக்கு போதுமான அளவு புரோட்டீன் வந்துடும். ஆக்சுவலா இந்த புரோட்டீன்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமினோ அமிலங்கள். ஒரு 20 உடம்பை சார்ந்து ஒரு 20 அமினோ அமிலங்கள் வந்து இருக்கு. இதுல 9 அமினோ அமிலங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மீதமுள்ள அந்த 11 அமினோ அமிலங்களை நம்ம உடம்பே வந்து கொஞ்சம் உற்பத்தி செஞ்சு தக்க வச்சுக்கும். ஆனா இந்த 9 அமினோ அமிலங்கள் நம்ம உணவு சார்ந்து மட்டும்தான் வந்து டிபெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த 9 அமினோ அமிலங்களை நம்ம உணவு சார்ந்து எடுக்கலாம். அசைவம்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க நார்மலா நட்ஸ், எல்லா நட்ஸும் வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த பருப்பு வகைகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். சீட்ஸ் போன்ற விஷயங்கள் எடுத்துக்கலாம். சோயா போன்ற விஷயங்களை எடுத்து நம்ம புரோட்டீனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து புரோட்டீன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமாவது வந்து சாப்பிடலாம். அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலே கிடையவே கிடையாது. எவ்வளோ வேணுமா சாப்பிடலாம். ஏன்னா இப்போ மாவுச்சத்து அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா சுகர் வந்துடும். அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிட் போட்டுருவோம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் வந்து இருக்கு. குண்டாயிருவோம். இப்படி எல்லாம் வந்து இருக்கு. ஆக்சுவலா புரோட்டீன் வந்து எவ்வளோ வேணுமா சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து அது நமக்கு சாப்பிட்ட திருப்தியை தரும் அப்படின்னு. கண்டிப்பாக மாவுச்சத்தை கம்பேர் பண்ணும் பொழுது புரத உணவுகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தி, அந்த சட்டைட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது நமக்கு கிடைக்கும். ஆனா அதையும் மீறி நம்ம உடல் உழைப்பு தேவையை மீறி அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக புரதமும் எண்ணத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா உடல் பருமனை வந்து உண்டு பண்ணும். அதனால தேவைக்கேற்று வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த புரதம் எடுக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றது அப்படின்னா, பெண்களுக்கு வந்து ஆண்களை கம்பேர் பண்ற ஆண்களை அளவுக்கு வந்து புரதம் தேவையில்லை அப்படின்னு. இங்க புரதம் வந்து தேவைப்படுறது ஆண் பெண் பால்களை பொறுத்து, எந்த ஜெண்டர் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரியான வேலை செய்யறாங்க, ஆக்டிவிட்டி செய்யறாங்க, அதை பொறுத்து தான் எவ்வளோ புரதம் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர பெண்களா இருந்தா கம்மியான புரதம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்க என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் தம் ரூல் எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. புரோட்டீன் அப்படிங்கிறப்ப உடம்புக்கு தேவை. ஆனா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய 1.2 கிராம் தேவையானா கிடையாது. நல்ல ஒரு பாடி பில்டிங் அந்த மாதிரி இருந்தாதான். இல்லை அப்படின்னா நம் தேவைக்கு ஏற்ற நார்மலா நம்ம சாப்பிடக்கூடிய டயட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எடுக்கணும். முடிந்தளவு சப்ளிமெண்ட்ஸை நாடி போகாம நம்ம இயற்கையான உணவு முறைகள்ல எடுத்துக்கொள்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து சிறுநீரக பாதிப்பு எடுக்கிறவங்க, ரொம்ப ஹெவி எண்ட் மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்ப என்னன்னா, ஏன்னா புரோட்டீன்ங்கிறப்ப டைஜஷன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கப்ப கல்லீரல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும். ஸோ நம்ம ஒரு பியூரிஃபை டீடாக்சிஃபை பண்ற மாதிரி உணவு முறை ப்ராசஸ்ல போனோம் அப்படின்னா அப்பெல்லாம் புரோட்டீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் தான்.
ஹெவி மெடிசின்ஸ் எடுக்கிறப்பையும் அந்த மருத்துவரின் ஆலோசனையின்படி எடுத்துக்கணும். அதனால எல்லோருக்கும் புரோட்டீன் வேணும், ஆனால் அளவாக தான் வேணும். புரோட்டீன் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சாம்பாரே சாப்பிட்றீங்கன்னா அதில் கொஞ்சம் புரோட்டீன் இருக்கு. அன்பாலிஷ்ட் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் ட்ரேசஸ் மினரல்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ஹோல்சமாக புரோட்டீன் தான் சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய அவசியமும் இல்லை. தேவை எறிந்து சாப்பிட்டால் அது ஆரோக்கியம். நன்றி.